ஹே காய்ஸ், இன்னைக்கு என்ன கண்டென்ட்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருநெல்வேலியே ஃபேமஸான சேலம் ஆர்ஆர் பிரியாணிக்கு வந்திருக்கோம். சேலம் ஆர்ஆர் பிரியாணி சேலம்ல தானடா ஃபேமஸாக இருக்கணும், திருநெல்வேலி எப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் எனக்கும் தெரியல. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ்லாம் செமையாகவே இருந்துச்சு. உள்ளே போனோன்னு பார்த்தீங்கன்னா இலை வைக்கவே ரொம்ப டிலே பண்ணிட்டாங்க. இலை வச்ச உடனே பார்த்தீங்கன்னா கேசரிலாம் வச்சாங்க, நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி கேட்டிருந்தோம், அது கொண்டு வரவும் ரொம்பவே தாமதம் ஆயிடுச்சு. சிக்கன் பிரியாணியை பார்த்தீங்கன்னா பவுலில் நீட்டாக சர்வ் பண்ணியிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அப்புறம் என்ன பூந்து லேட வேண்டியதான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சாச்சு. எனக்கு பிடிக்காத விஷயம் பார்த்தீங்கன்னா சிக்கன்ல தோலோட போடுறது, அந்த தப்பை இவங்க பண்ணிட்டாங்க. பிரியாணியில உப்பு கொஞ்சம் அதிகம். பிரியாணி பிரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி 240 ரூபா. இந்த விலைக்கு இந்த பிரியாணி ஒருத்தில தான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். ஹோட்டல் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமா இருக்கு, டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இல்லை. நம்மளை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே ஃபுட்டு டேஸ்ட்டுக்கு தான் காசு கொடுக்கும், லுக்ஸுக்கும் ஆம்பியன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கும் காசு கொடுக்கல. இவங்க லுக்ஸ் மெயின்டைன் பண்ணுறதை விட்டுட்டு டேஸ்ட்டை ஒழுங்காக ப்ரொவைட் பண்ணாலே கூட்டம் நிறைய வர சான்ஸ் இருக்கு. ஹோட்டல் ஓனர்லாம் என் வீடியோ பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நம்மளை கோவப்படுறதுங்க. ஆக்சுவலாக நான் உண்மையை தான் சொன்னேன். கொடுக்குற காசுக்கு ஒருத்தர் தான் இந்த மாதிரிலாம் கண்டிப்பாக பேச மாட்டேன். ஏன்னா இங்கே நிறைய பேர்கிட்ட எந்த ஹோட்டலில் நல்லா இருக்குன்னு கேட்கும்போது உங்கள் ஹோட்டல் தான் சொல்கிறாங்க. உங்கள் ஹோட்டலில் இவ்வளோ பேர் நம்பி நல்லா இருக்குங்கிறாங்கன்னா நான் வரப்போ தான் இவங்க நல்லா இல்லையா என்னன்னு தெரியல. நீங்கள் பார்த்துக்கோங்க எதுக்கும். சரி மக்களை, புதுசாக யாரும் நம்ம வீடியோ பார்க்கிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே அடுத்த வீடியோவில் சீக்கிரம் பார்க்கலாம். டாடா.